Hi friends, notice board la Sankar sir announcement கொடுத்திருக்காங்க மைக்ரோ டாஸ்க் வர்க்கருக்கு வந்து வர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படினு. அந்த டாஸ்க் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நோட்டீஸ் போர்ட்ல உள்ள ஆடியோ ஃபுல்லா கேட்டுட்டு அப்புறம் டாஸ்க் பண்ணுவாங்க. ஏனா இந்த டாஸ்க்ல நீங்க தப்பு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனல்டி இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. டுடே டாஸ்க்ல வந்து கிளிக் பண்ணி உள்ள போய்க்கங்க. Facebook அக்கவுண்ட் வந்து இருக்குறவங்க மட்டும் இன்னைக்கு டாஸ்க் பண்ணுங்க. Facebook அக்கவுண்ட் இல்லாதவங்க வந்து இன்னைக்கு பண்ண வேணாம். அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்றேன் அப்படினு சொல்லிருக்காங்க சார் நோட்டீஸ் போர்ட்ல. டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணி உள்ள போய்டுங்க. கீழ பாருங்க டாஸ்க் 1 கோ டு அப்படினு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த டைமிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், கோ டு டாஸ்க் பேஜ்னு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். கீழவே வந்து ஒரு வீடியோவும் சார் போட்டிருப்பாங்க இந்த டாஸ்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு. ஆல்ரெடி நம்ம வந்து அமேசான் சைட் உள்ள இருக்க போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு ப்ராடக்டை பர்டிகுலராக சூஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம லிங்க் எடுத்து இங்கே போட்டோம்ல, அதே தான் இதுலேயும். அமேசான் வந்து இப்போ வெப்சைட் மூலியமாகவும் போகலாம், ஆப் மூலியமாகவும் போகலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த ப்ராடக்டை வந்து டைட்டில் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அதை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதில் வந்து என்னென்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டைட்டிலை வந்து டைப் பண்ணதுக்கு பிறகு இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஹேஷ்டேக் போட்டு, இதை வந்து கம்பல்சரி வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நோட்டீஸ் போர்டில் உள்ள ஆடியோ வந்து கேட்டவங்க மட்டும்தான் போடுவாங்க, மற்றவங்கலாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மறந்துடாதீங்க. இதை மட்டும் வந்து நீங்கள் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இல்லை, இந்த ஹேஷ்டேக்கோட இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் தான் அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து நம்ம இது டைட்டில் சூஸ் டைப்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அமேசானுக்குள்ளே போய்க்கலாம். நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அமேசானுக்குள்ளே போயிடுங்க. ஓகே, இதில் வந்து பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே பாருங்கள், இந்த டைட்டிலோடு இது இருக்கணும் ஸ்க்ரீன்ஷாட்டில். சில பேருக்கு வந்து டைட்டில் கீழே இருக்கும், சில பேருக்கு வந்து வாட்சுக்கு மேலே வந்து டைட்டில் இருக்கும். இதை எப்படியே வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ ஃபேஸ்புக்குள்ளே போய் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அதில் அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து வீடியோ வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து டைட்டிலையும் நம்ம டைட்டில் கீழே பார்த்துக்கோங்க. டைட்டிலில் வந்து இந்த அது என்ன நேம் அப்படின்றத வந்து நம்ம அதில் கொடுத்துடணும். டைப் பண்ணிவிட்டு அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணோம்ல ப்ளூ கலரில் அந்த ஹேஷ்டேக் போட்டு, அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் டைட்டிலையும் வந்து காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறேன். இங்கே காப்பி பண்ணிக்கிட்டேன். இதே இடத்துல வந்து அதையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நேமும் வந்துருச்சு, கீழே ஹேஷ்டேக் கொடுத்து போட்டிருந்தாங்கள்ல அதுவும் வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள், இதுவும் வந்திருக்கு. கீழே வந்து இமேஜ் இருக்குது, டைட்டிலோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்குது. இப்போ வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. இதை வந்து மறந்துடாதீங்க. இப்போ போஸ்ட் பண்ணிடலாம். போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதோட லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
இது நவத்தி பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி லிங்க்குன்னு இருக்கா, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. லிங்க் வந்து காப்பி ஆகிடும். இப்போ வந்து உங்கள் சைட்குள்ளே போயிடுங்க. அங்கே போய் லிங்க் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் லாகின் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க்குள்ளே போயிட்டு கோ டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைமிங் ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டைமிங் முடிஞ்சோடனே இந்த மாதிரி வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. டைட்டிலில் வந்து ஃபேஸ்புக்குன்னு கொடுங்க. சூஸ் டைப்லேயும் வந்து ஃபேஸ்புக்குன்னு கொடுங்க. இந்த யூஆர்எல்லில் வந்து அங்கே காப்பி பண்ணோம்ல, அந்த யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண வேண்டியதான். சார் கொடுத்துருக்க இந்த வீடியோவில் எல்லாமே செய்வாங்க. ஆனால் அந்த ஹேஷ்டேக் போட்டு அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணியிருக்கிறத இந்த வீடியோவில் இருக்காது. அது நோட்டீஸ் போர்டை கேட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் அந்த கரெக்டாக வந்து அந்த ஹேஷ்டேக் போட்டு அதை வந்து அங்கே டைப் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சப்மிட் ஆகிடுச்சு. வீக்லி வந்து 1 டாஸ்க்கு தான், 7 நாளைக்கு ஒரு தடவை தான் டாஸ்க் பண்ணுவோம். இப்போ அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். டேஷ்போர்ட் போகிறேன். அமௌண்ட் வந்து 50 ருபீஸ் ஆட் ஆகிருக்கு. சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு 50யும் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு 15 ஆட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பே அவுட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இன்றைக்கி நம்ம பண்ண டாஸ்க் வந்து 50 ருபீஸ் ஆட் ஆகிருக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ.